ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் இப்போ வந்து பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, புனிதாவோட மாமா வந்து சொல்லிட்டாரு, எல்லா சொத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா உன் பேரில் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கார்டு என்ன போட்டிருக்காரு. அதுக்காக தான் உங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை பிடிக்கல. உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்ககிட்ட பாசமாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. எல்லா சொத்தையும் வந்து பிடுங்கணும் அப்படிங்கிறக்க உங்கள்கிட்ட பாசமாக இருக்க மாதிரி சொத்தே வேணாம் குடு சொல்கிறாங்க. எல்லாமே நடிப்பு. உங்கள் அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ஒரு பைசா சேரக்கூடாது, எல்லாமே தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்றைக்காவது உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களா? எல்லா சத்தியும் உன் பேரில் தான் இருக்குது, வந்து கார்டியன் நான் சொல்லியிருக்காங்களா? அதுக்காக தான் என்னை வந்து ஜெயிலில் தூக்கி வந்து போட சொல்லி வெறுப்பாக இருக்காங்க. உன் கல்யாணத்துக்கு போது நான் வெளியில் வரேன்னதுக்கு வேணுன்னே வெளியில் வர முடியாமடி உங்கள் அம்மா தான் பண்ணிட்டாங்க, எங்கே உண்மையை சொல்லிடுவானோ சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு புனிதா நம்பவே மாட்டேன், நம்பாது உன் இஷ்டமா, நான் வந்து சொல்லணும், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக கபிலனும் இனிமேல் வந்து புனிதாவுக்கு ஆபத்து வந்துடும், அந்த வீட்டில் போகாதீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ஒரு விரோதியாக இருக்காங்க. சரி நானும் வரேன்னு சொல்லி அவரும் கிளம்பி வந்து வந்துடுறாரு. இதுக்கப்புறம் ஏற்கனவே மணிகண்டனுக்கு வந்து பிடிக்காது. இப்போ எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்று புனிதாட்ட வந்து நான் அதை கண்டுபிடிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் அம்மா என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட வந்து உண்மையிலே நல்லவங்கன்னா சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறவங்க, நான் வந்து சும்மா விட போகிறதில்ல, இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட எனக்கு தான் வந்து ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே வந்து காட்டுறாங்க, கிச்சனில் வந்து அமுதா வந்து இப்போ வந்து இவருக்கு ஜாமீன் கொடுத்து தன்னுடைய மாமாவை வந்து வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. நான் போய் இப்போ பார்த்துட்டு வந்தேன், எங்கள் வீட்டில் போய் இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை அதே சமயம் புனிதா வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வேறு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்றாங்க. ஏன்னா புனிதாவுக்கு வந்து புத்தியே கிடையாது, புத்திசாலி அப்படிங்கிற பேர் தவிர புத்தியே கிடையாது, என்ன யார் சொன்னாலும் நம்பிடுறது. அதனால் அவங்களுக்கு வந்து பொறுத்தவரை புத்திசாலியே வந்து கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து அம்மாட்ட சொல்லுவோம் சொல்லி அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. அம்மா எல்லா சொத்தையும் என் பேரில் அப்பா எழுதி வச்சுட்டாருன்னா, அப்பா பேரில் எல்லா சொத்தும் இல்லையா, ஆஃபீஸு அது இது எல்லாமே என் பேரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்டியன் மாமா இருக்காங்களா, அவரை ஜாமீனில் எடுத்து எங்கள் வீட்டில் கொண்டு நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்படியே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அம்மா. ஏன்னா இதுவரையும் புனிதாக்கு அந்த விஷயமே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அப்போ கண்டிப்பாக வந்தாச்சு பேசியாச்சு அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ சொல்லியிருப்பானே, இப்போ என்ன செய்யறது தெரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமுதா வந்து ஏற்கனவே இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே புனிதா வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ண போகிறாங்க தெரியல. தன்னுடைய ஆட்டத்தை கலைச்சி ஆமாம் என் சொத்து வேணும்னு சொல்லிட்டு மறுபடி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இதாக வரப்போகிறாங்கன்னா, இதுக்கு வந்து கபிலன் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காரு. எப்படி இருந்தாலும் சரி இனிமேல் வந்து என் பொண்டாட்டிக்கு ஒரு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துடுறாரு. வாயை மூடுங்கிறாங்க. நீங்கள் வாயை மூடு புனிதா, சின்ன வயசுலேயும் சாப்பிடாமல் தூங்காமல் நீங்கள் தானே கஷ்டப்பட்டுருக்கீங்க, எதுக்காக வந்து விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அம்மாவோட சுயரூபம் அப்போ தான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க அம்மாவோட சுயரூபம் வந்து வெளியில் வரப்போகுது. இத்தனை வருஷமாக புனிதான்னு பாசமாக நடித்தது எல்லாமே வந்து வெளியில் வரப்போகுது. அது எப்போ வெளில போகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து சொத்தை யாருக்கு கொடுக்க போகிறான்னு தெரில. இன்னொரு பக்கம் அவன் மாமா வந்து இருக்கார். உடனே வல்லவராயன் போய் அல்வா, திருநெல்வேலி அல்வா அது இதுன்னு சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என் மாமாவுக்கு நினைவு வந்துருச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 7 வயசில் நான் வந்து அல்வா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் வந்து எண்ணி காட்டுறாங்க. அடுத்து பூங்கொடி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து பயங்கரமாக திட்டுறாரு. நீ வீட்டுக்கு வருவ அப்படி சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் நீ வீட்டுக்கு வராமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ சரவணும் சந்தோஷமாக இருக்க தான் நாங்களாம் நினச்சோம், ஆனால் இப்போ வந்து நீ இப்படி சொல்லிட்டியா, நீ எதிர்பார்க்கவே இல்லைம்மா, இப்படி வந்து நீ சொல்லுவேன்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நீ அவங்க கூட சந்தோஷமாக வாழலையா, ஏன் இப்படிலாம் பண்ணுற, நீ சந்தோஷமாக வாழணும், உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பூங்கொடி சொல்கிறாங்க, இருங்க மாமா கண்டிப்பாக நான் வருவேன், அத்தை வந்து என்னை கூப்பிடணும், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நேற்று வந்து சித்திரை வருஷத்துக்கு ஸ்பெஷல் நிகழ்ச்சி போடுறதால இந்த சீரியல் வந்து போடலை, இன்றைக்கி போடுவாங்க. தொடர்ந்து சேனலில் வர எல்லா ரிவ்யூ வந்து பாருங்கள், மறக்காமல் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.